வெல்கம் டு சூர்யா vlog. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஹிஸ்ட்ரி பிளேஸு குத்துப் மினாருக்கு வந்திருக்கோம். ஃபேமஸான இடம். ஸோ இங்கே இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் ஏரியா. நம்ம இந்த இடத்துல தான் பார்க்கிங் ஏரியா இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து ரீச் ஆகணும். நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. தயவு செய்து நாத்தியா மட்டும் விசிட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாரினருக்கு, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து யாராச்சும் விசிட் பண்ணணும்னா நீங்கள் அவங்க வந்து இங்கே டிக்கெட் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துகிறோம். ஸோ லைனில் நாங்கள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கூகுளில் வந்து குத்துப் மினார் டிக்கெட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே ஷோ ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ அதில் ஈவினிங் உங்களுக்கு மார்னிங்லாம் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி இல்லை டிக்கெட் எடுத்துக்கலாம். தயவு செய்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விசிட் பண்ணாதீங்க. சரியான கூட்டமாக இருக்கும். பாருங்க எவ்வளோ ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னைக்கு. இங்கேயும் நம்ம திரும்பி நம்ம லைனில் வந்து நின்று ஆகணும். என்ட்ரி ஆகிறதுக்கு லைன் பெரிய லைன் பாருங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிட்டோம். குத்துப் மினார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் தான் இருக்குது. பார்க்குறீங்களா நீங்கள்? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா குத்துப் மினார் இதே இருக்குது பாருங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார இடம் இருக்குது. ஸோ அங்கே இருந்து தான் உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1192 வந்து இது கட்டப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர் இருக்குது. 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலோலாம் பண்ணியிருந்தாங்க மேலே ஏறுறதுக்கு. மேலே போய் ஏறி சுற்றி பார்க்கலாம். பட் அது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து சூசைட் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்களே தெரியாமல் கீழே விட்டாங்கன்னு தெரியல. அப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த அயன் பில்லர் பற்றி சுரேஷ் சொல்லுவான், கொஞ்சம் கேளுங்க. இது அயன் பில்லர் பார்த்தீங்கன்னா 1600 வருஷம் பழமையானது. 4th செஞ்சுரிலேருந்து இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா வெயிட் 6 டன். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7.20 மீட்டர்ஸ்ல இருக்கு. கீழே 92 சென்டிமீட்டர் கீழே அடியில் ஆழமா 15 இருக்கு. 93 சென்டிமீட்டர் வந்து இன்னும் ஆழமா இருக்காது. ஆமா சார். யாரு கட்டப்பட்டது இது வந்து கிங் சந்திரகுப்தா அவர் காலத்துல கட்டினாரு. இது 1600 வருஷம் அப்ப கட்டிருந்தாரு. ஆமா. ஸோ அப்பல இருந்து இன்னும் அது ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆமா சார். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா குத்துப் மினாரோட பேக் சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க இதில் விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க லவர் பேர் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் அந்த இடத்துல சைடில் பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து அவன் லவர் பேர் ஏறிட்டு இருந்துச்சு. அதை ஆக்சுவல் லவர் பேர் ஏறிருந்துச்சா அவன் லவர் பேர் ஏறிருந்துச்சான்னு தெரியல. பாருங்க நீங்களே.
காமிட்டுமா இல்லை பேர்லாம் எப்படி எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கைஸ் பாருங்க பேர்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. லவர்ஸோட பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. லவர்ஸ் கூட வந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியும் உட்காந்துட்டு நீங்கள் பேசிட்டு போகலாம். அவங்க காட்டுறாரு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஒரு காமெடி பண்ணா. இப்போ அந்த சைடில் அந்த ஒயிட் கலரில் நோரா சுரேஷ் நோரா அந்த இடத்துல தெரியுதா பின்னாடி ஒயிட் கலரில் அவர் கோட்டு போட்டுக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை தான் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் போடுறாராம். நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் அவரை. ஆளுக்கும் கோட்டுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்காரு. அதனாலதான் சொன்னேன். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும் அந்த பேக் சைடு இடமும் பார்த்தீங்கன்னா இமாம் ஜமீன் இடமா. இது முகல் எம்பர்ல இருக்கும்போது கட்டன் தான். ஸோ நார்மலாக வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சமாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ பாருங்க சார், இதில் ஒரு சமாதி மட்டும் இருக்கு. ஸோ கைஸ் இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் இல்லாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து அந்த சூரியன் ஒளி வச்சு ஷேடோ வச்சு தான் அந்த என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் டைமிங்லாம் போட்டிருக்கு. என்ன டைம் அந்த பிளாக் கலர் இருக்குல்ல அதில் ஒளி பட்டு தான் கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது. ஸோ இந்த டைமில் எல்லாரும் போகிறாங்க. கூட்டம் கம்மியாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட்டு. இந்த எக்ஸாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் காமிச்சிட்டு தான் வெளியே வரணும். நீங்களே டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா அது காமிச்சிட்டு தான் வெளியே வரணும். அது இல்லை அவங்கள்ட்ட டிக்கெட்டே இல்லை அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் ஒன்று வெளியே விட மாட்டாங்க. ஸோ ஃபைன் போடுவாங்க. ஸோ காய்ஸ் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ் வேணும்னா டெல்லியில் நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அது vlog எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பாய்.